ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்ஆர்கே மதன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ராயன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் இயக்கத்தில் எடுத்த ஒரு படத்தை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அதில் ஒரு சாங்கில் ஒரு லைன் உசுரே நீதானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த ஒரு பாட்டை கண்டிப்பாக நான் பார்க்கணும், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக காலையில் எங்கள் ஊரில் 8:50 தான் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கு போயாச்சு, படத்தையும் பார்த்தாச்சு. ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லவும் வந்தாச்சு. இப்போ வாங்க நம்ம படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவும் எல்லாத்தையும் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ராயன் தனுஷ் இந்த படத்தை எடுத்து எழுத்து இயக்கம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, D50 அதோட 50வது படம். ஸோ அவரே இயக்கியிருக்காரு, சூப்பராக வேறு லெவலில் இயக்கியிருக்காரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஜே சூர்யா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வில்லனாக வராரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவர் தான் வில்லன். உண்மையிலே வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் வில்லத்தனமும் பண்ணியிருக்காரு, சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அண்ட் இன்னொன்று தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா 3 சிப்ளிங்ஸ், 2 தம்பி 1 தங்கச்சி. ஸோ நேம் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக படத்தில் ராயன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பேர் காத்தவ ராயன், மாணிக்கவேல் ராயன், முத்துவேல் ராயன். ஸோ 3 பேர் அண்ட் துர்கான்ற ஒரு தங்கச்சி. ஸோ இவங்களை வச்சு தான் இந்த கதை. ஸோ இவங்களோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமாக போகும். ஸோ நம்ம என்னடா இவங்க அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது கஷ்டப்பட்டு இவர் தான் வளர்க்குறாரு. ஸோ வளர்க்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் காலேஜ் போவார், ஒருத்தர் வேலைக்கு போகாமல் இருப்பார், இவர் கடை வச்சுருப்பார், தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணுன்றப்பாங்க. இதுதான் இந்த கதையோட கான்செப்ட். ஸோ இது எப்படி இவங்க நெக்ஸ்ட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் கதை. அண்ட் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டுனா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி ஒரு படத்தை வித்தியாசமாக நம்ம எங்கேயும் பார்க்கவும் முடியாது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் தேட்டரே கொஞ்சம் 2 செகண்ட் என்னடா நடந்துச்சு இப்போது அப்படின்ற அளவுக்கு நம்மளையே வச்சுருவாங்க. சீட்டு கார்னரில் உட்காந்துருவோம். ஓகே, படம் இப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது அப்படின்னு நம்மளே உட்காந்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்குது. ஸோ பாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அடங்காதாசுரம் அந்த பாட்டு உண்மையிலே எனக்கு ரொம்ப அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அந்த உசிரே நீதான் லைனில் உள்ள ஸ்க்ரீன் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் அந்த லைட்டிங்ஸு, ஸோ அதில் இருக்கிற அந்த நம்ம பார்க்குற விஷுவலே வேறு லெவலில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் தேட்டருக்கு ஃபேமிலியோடு போய் பாருங்கள். உண்மையிலே ஒர்த்தான படம். அண்ட் செல்வராகவன் ஆக்டிங். ஸோ ரீசெண்டாக எனக்கு இந்த சாணி காகிதம் பார்க்கும்போது அந்த படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும், அவரோட இது ஆக்டிங் எல்லாமே. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே சில இது பண்ணியிருப்பார். ஸோ இதில் அந்த தங்கச்சி துர்கா பண்ணுற சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கடைசி அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் பண்ணுற கூஸ் பம்ப்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். இன்டர்வலுமே நம்ம எதிர்பார்க்காத இன்டர்வல் தான், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்கே ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.